கீர்த்தி அவளோட படிப்பு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல வேலையில இருந்தா. திடீர்னு அவளுக்கு கல்யாணம் செட் ஆனதுனால வேலையை விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மாசம் வீட்டுக்கு வந்து ஹாயா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா. வீட்ல இருக்க எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருந்தாங்க. ஆனா கீர்த்தி மட்டும் எந்த வேலையிலயும் கவனம் செலுத்தாம ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. அது பயங்கரமான குளிர்காலம். கீர்த்தி எந்திரிக்காம பெட்ல தூங்கிட்டு இருந்தா. 9 மணி ஆனாலும். கீர்த்தி, 9 ஆகுது மணி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? இன்னுமா எந்திரிக்கல நீனு? 9 ஆயிடுச்சு, எந்திரிமா. அப்பா, என்னம்மா உன் பிரச்சனை? இவ்வளோ காலையில எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? 9 மணி ஆனா என்ன? நான் என்னம்மா பண்ண போறேன்? எந்திரிச்சு தூங்க விடுமா. நிம்மதியா கொஞ்சம் தூங்க விடுறீங்களா? ஆ, கல்யாணம் ஆக போற பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்குறது நல்லதா சொல்லு? இங்கேயே இப்படி தூங்குனேனா நாளைக்கு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போனதும் அங்கேயும் இப்படிதான் தூங்குவ. அப்புறம் மாமியாரு பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, இப்படி தூங்குறாளே வீட்டுக்கு வந்த மருமகன்னு எங்களை தான் கேட்பாங்க. அப்பப்பப்பப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆ, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் அத்தை வீட்டுக்கு போனான்னு ஆரம்பிப்பீங்க. அப்புறம் பேஜ் பேஜா அட்வைஸ் பண்ணுவீங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுன்ற மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. போங்கப்பா நீங்க. முதல்ல போங்க, நான் அப்புறம் வரேன். ஆ, இந்த பொண்ணு மாறவே மாட்டா. கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாதான் தெரியும். அப்புறம் அங்கிருந்து எனக்கு தானே ஃபோன் அடிப்பா. ஐயோ அம்மா, நீங்க சொன்னதை அப்பவே கேட்காம போயிட்டேனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. கீர்த்தி ரொம்ப லேட்டா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்தா. அம்மா, பயங்கரமா பசிக்குதுமா, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. கீர்த்தி, இது பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்ல, லஞ்ச் டைம்மா. அப்படியா? லஞ்ச் டைமா வந்துருச்சு. சரி சரி, லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்க? பருப்பு சாதமும் தக்காளி பச்சடியும் பண்ணிருக்கேன். என்னம்மா வெறும் காய்கறி பண்ணிருக்க? ஏதாவது சிக்கனோ மட்டனோ மீனோ பண்ணிருக்க கூடாது? இப்போ நீ என்ன பண்ணுவல எனக்கு தெரியாது. எனக்கு அர்ஜென்ட்டா சிக்கன் பண்ணி தரணும் நீனு, அதுதான் நான் சாப்பிடுவேன். என்னது? சிக்கன் பண்ணாதான் நீ சாப்பிடுவியா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் இன்னைக்கு சிக்கன் சமைக்க மாட்டேமா. உன்னை எப்படி பண்ண வைக்கிறேன்னு இப்ப பாரு. கீர்த்தி அப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சென்டிமெண்டா அவங்க அப்பா கிட்ட, பாருங்கப்பா, அம்மா சிக்கன் செஞ்சு தர மாட்டேன்னுட்டு சொல்றாங்கப்பா. கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருப்பேன். ஆசை ஆசையா நான் பிடிச்சதெல்லாம் அம்மா கையில சாப்பிடலான்னு நினைக்கிறேன். பாருங்கப்பா அம்மாவை. அப்புறம் எப்பப்பா? ஐயோ, எதுக்கு கண்ணா நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? என் குழந்தை கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன். இப்பவே நான் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன். உங்க அம்மாவை குழம்புக்கு பொரியலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண சொல்லு. சிக்கன் எடுத்துட்டு வந்ததும் அவ உனக்கு சமைச்சு தர சொல்றேம்மா. நீ கவலைப்படாத, அப்பா வாங்கிட்டு வந்து தரேன். என்னங்க, நீங்க இப்படி ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை கெடுக்குறீங்க. நாளைக்கு இவ உங்க மாமியார் வீட்டுக்கு போனா என்னெல்லாம் பண்ண போறானே தெரியலங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா, பொண்ணு கொஞ்ச நாள் தானே இருக்க போறா, அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாரு. கீர்த்தி ஆசைப்பட்ட மாதிரி சிக்கன் அன்னைக்கு சாப்பிட்டா. கொஞ்ச நாட்கள் போச்சு. கீர்த்தியோட கல்யாண நாள் வந்தது. நல்லபடியா கீர்த்திக்கு கல்யாணம் ஆச்சு. அவளோட பிறந்த வீட்டுக்கு டாட்டா காட்டிட்டு கீர்த்தி அவளோட புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா. என்னங்க, எனக்கு வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் மறுபடியும் ஜாப்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்க. கீர்த்தி, இப்பதானே கல்யாணம் ஆகி வந்திருக்கோம். உடனே நீ ஜாப்க்கு போறேன்னு சொன்னா என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. இத பத்தி அப்புறம் பேசலாம். ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு. நம்ம 2 பேரும் அதுக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வா கீர்த்தி. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போனோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறோம். சரிங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பாய். பாய்ங்க. வினய் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. கீர்த்தி சோஃபால உட்காந்துட்டு இருந்த அவங்க அத்தை கௌசல்யா கிட்ட போய் அவளும் உட்காந்துக்கிட்டா. வினய் ஆஃபீஸ்க்கு போயிட்டானாமா? போயிட்டாரு. கீர்த்தி, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னுட்டு யோசிச்சிருக்க? மீன் குழம்பு வைக்கலான்னுட்டு ஐடியா வச்சிருக்கேன். எதுக்குமா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிற? வினய் தான் இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, லஞ்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. நம்ம 2 பேருக்கு ரசம், வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல்னு பண்ண வேண்டியதானே. எதுக்கு மீன் குழம்பு? அது கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆகுது. வெஜ்ஜே தான் சமைச்சிட்டு இருக்கோம். அதான் நான்வெஜ் சமைக்கலாமேன்னு யோசிச்சேன். வீட்டில் அவரும் வினையும் இருக்கும் போது நான்வெஜ்ஜாக தான் நம்ம சமைச்சுக்கிட்டு இருப்போம்.
அவங்க இல்லாத நேரத்துலயாவது பொண்ணுங்க நம்ம வெஜிடேரியன் சமைச்சு சாப்பிடலாம். வீட்டில் இருக்க பொண்ணுங்க அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்றது குடும்பத்துக்கு நல்லதில்ல, ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்ல அப்படின்னு அவங்க சொன்னதும் மனசுக்குள்ள கீர்த்தி, ஐயோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் என் வீட்டில் என்னைக்குமே இருந்ததில்ல, ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸாக போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாட்டுக்கு அவங்க அத்தை சொன்னதையே சமைக்க போனா. அன்னைக்கு ராத்திரி கீர்த்தியும் வினயும் அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்ட்டிக்கு போய் லேட்டா வந்து தூங்கிட்டாங்க. காலையில கீர்த்தி எந்திருக்காம டயர்ட்ல அசந்து தூங்கிட்டு இருந்தா. வினயும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் கீர்த்தி நல்லா தூங்கிட்டு இருந்தா. இதை கவனிச்ச மாமியார் கௌசல்யா கோவப்பட்டு அங்க வந்து, கீர்த்தி மணி என்ன ஆகுது, நீ என்ன இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? என்னம்மா, வீட்டு பொண்ணுங்க இவ்வளோ நேரம் தூங்குறது குடும்பத்துக்கு ஆகாது. விடிகாலையில எந்திரிச்சாதான் குடும்பத்துக்கு நல்லது. நீ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? எந்திரிமா கீர்த்தி, எந்திரி. ஐயோ அது இல்லத, ராத்திரி பார்ட்டியில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் என்னால் எந்திரிக்கவே முடியல காலையில். இப்போ வேற குளிர்காலம், அதான் தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். இங்க பாருமா கீர்த்தி, வீட்டு மருமகனா பொறுப்பா இருக்கும். இந்த மாதிரி குளிர்காலம் பயங்கரம் தூக்கம் வருது, ஐயோ முடியல, இதெல்லாம் கதை. இதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டு பொறுப்பை நீ தானே ஏற்றுக்கணும். குடும்பத்தை நடத்துறது, கொண்டு போகிறது, பாசிட்டிவாக வச்சுக்கிறது, எல்லா வேலைகளையும் நீ தான் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு சொல்லணும். இது உன் குடும்பம்ல, நீ தான் இப்போ தலைவி, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னோன்னே உடனே கீர்த்தி எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வேலைகளை சலிச்சுக்கிட்டே பார்க்க ஆரம்பிச்சா. அம்மா எவ்வளோ வேலைடா சாமி, என் வீட்டிலலாம் நான் ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன், மகாராணி மாதிரி வாழ்ந்தேன். ஒரு கிளாஸ் டம்பர் தண்ணி குடிக்கிற கிளாஸ் டம்பரை கூட நான் எடுத்து வச்சதில்ல. என் அம்மாவுக்கு சின்னதாக நான் வேலை செஞ்சாலே போதும், என்னை புகழ்ந்து தள்ளுவாங்க, ராணி மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் இங்க என்ன வேலை செஞ்சாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னம்மா டீ இப்படி போட்டிருக்க, காஃபி இப்படி போட்டிருக்க, சமையல்ல இது சரியில்லை, இது சரியில்லை, அப்புறம் உப்பு சரியா இல்லை, காரம் கரெக்டாக இல்லை, என்னம்மா சமைச்சிருக்க, பூஜை ரூமை அப்படி வச்சிருக்கியே, கோலம் கூட சரியா போட தெரியலன்னு ஏதாவது இந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. என் அம்மா அப்பவே சொன்னாங்கல்ல, நல்லா வேலையை கத்திக்கோ கீர்த்தி, இல்லைனா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதும் நல்லா அவஸ்தைப்படுவேன்னுட்டு. நான் தான் என் அம்மா சொன்ன எதையுமே கேட்கவே இல்லை. அம்மா நீ உண்மையிலே கிரேட் தாம்மா, நான் தான் எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். அப்பவே வேலை பழகிருந்தா இது ஈஸியா இருக்கும். இப்போ என்னம்மா கீர்த்தி, நீயே தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க, நேரம் ஆகுது பாரு, சீக்கிரமா வந்து சமையலை செய்யு. அதோ வரத செய்றேன் அப்படின்னு கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா கீர்த்திய பார்த்துட்டு போலான்னுட்டு அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி? அடடே கீர்த்தி அம்மா அப்பாவா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, உட்காருங்க. கீர்த்தி கீர்த்தி யார் வந்திருக்கான்னு பாருமா அப்படின்னு சொன்னோன்னே கீர்த்தி ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னா அவளுக்கு ஆனந்தம் தாங்கல. அம்மா அப்பா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் கீர்த்தி. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காரு. வேற என்னம்மா விஷயம், நம்ம ஆளுங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தி பேசிக்கிட்டே இருந்ததுல பாரு, உங்க அம்மா அப்பாவை கவனிக்கவே மறந்துட்டோம். அவங்களுக்கு போய் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஐயோ அண்ணி, அதெல்லாம் இப்போ எதுவும் வேண்டாம் அண்ணி. கீர்த்தி அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வா. உடனே கீர்த்தி கிச்சனுக்குள்ளே போய் அம்மா அப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் எடுத்துட்டு வந்தா. ஜானகி ஸ்ரீனிவாசும் அவ போட்ட காஃபியை குடிச்சு ஆச்சரியப்பட்டாங்க. அடடா காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு கீர்த்தி. கீர்த்தி உண்மையிலே நீயா காஃபி போட்ட, இல்லனா அத்தை போட்ட காஃபியை ஃப்ளாஸ்க்ல ஊற்றி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கியா? அம்மா நானே சொந்தமா என் கையால காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ஆச்சரியமா இருக்கு கீர்த்தி, இவ்வளோ சூப்பரா காஃபி போட நீ எப்ப கத்துக்கிட்ட? காஃபி என்ன காஃபி, கீர்த்தி அற்புதமா சமையலே செய்வா. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கீர்த்திய நான் தான் பண்ண சொல்லி கொடுத்தேன். அப்படியா, கீர்த்தியா பண்ணா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவ செஞ்ச ஸ்நாக்ஸ சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் என் பொண்ணு தான் செஞ்சிருக்கான்றத என்னாலே நம்ப முடியல அண்ணி. ஒரு சின்ன கரெக்ஷன், இது எல்லாம் உங்க பொண்ணு கீர்த்தி பண்ணல, என் மருமக கீர்த்தி பண்ணாங்க அப்படின்னுட்டு
அவங்க சாதாரணமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தியோட ரூமுக்கு ஜானகி அம்மா வந்து பேசினாங்க. கீர்த்தி, நீயா இவ்வளோ அற்புதமா டீ போடுற, காஃபி போடுற, ஸ்நாக்ஸ் பண்ற, சமைக்கிற? ஆச்சரியமா இருக்கு. வீடை இவ்வளோ நீட்டா வச்சுக்கிற, எல்லாம் நல்லா பண்றியேம்மா. எப்ப இதெல்லாம் கத்துக்கிட்ட நீனு? உண்மையா நீ தான் இதெல்லாம் பண்றியா? நம்பவே முடியல என்னால. அம்மா, நம்புங்கம்மா, நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன். இதெல்லாம் கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போற ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நாங்க பிறந்த வீட்டில் இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய மாட்டோம். மற்றவங்கள நல்லா வேலை வாங்குவோம். ஆனா புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பொறுப்புகளும் நம்மளோட தான் மாறிடுது. நம்மள மட்டும் பார்த்துக்காம நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாரையும் நம்ம குடும்பமா நினைக்கணும். இது கல்யாணம் ஆகி போற எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்படிதான் மாறும். நம்ம தான் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கணுமா? ஆஹா, என் பொண்ணா இப்படி எல்லாம் பேசுறா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு மாறி நினைச்சு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பேக்ல இருந்து அவங்களே செஞ்ச ஸ்வெட்டரை எடுத்து வெளியே வச்சாங்க. என்னம்மா இது? உனக்காக தான் பண்ணேம்மா. நீ வீட்டில இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. நீ தான் என் உலகமா இருந்த. ரொம்ப போர் அடிச்சுது. சரி, உனக்காக இதை ஆசையா பண்ணி தரலாமேன்னு பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அன்பா கீர்த்தியோட அம்மா அவகிட்ட இதை கொடுத்தாங்க. அதை ஆசையா கீர்த்தி எடுத்துக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டா அவங்க அம்மா கிட்ட. ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த ஸ்வெட்டர் சூப்பரா இருக்கு. இது என் கூட இருக்கும் போது நீயே என் கூட இருக்க மாதிரி நான் உணர்வேம்மா அப்படின்னு கீர்த்தி அவ பிறந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருமையை சேர்த்து புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கவனிச்சு குடும்பத்தை தான் குடும்பமா நேசிச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. ஒரு ஊர்ல ரகுராம் கௌசல்யான்ற தம்பதிக்கு ராஜேஷ் ராகேஷ்னு 2 பையன்களும் அப்புறமா கீர்த்தி குசுமான்னு 2 மருமகளும் இருந்தாங்க. அவங்களுக்கு காவ்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா. காவ்யாவுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குசுமா அந்த வீட்டுக்கு வந்திருக்க புது மருமக. ஒரு நாளைக்கு வழக்கம் போல கௌசல்யா அம்மா காலையில எந்திரிச்சோன்னே, அடடடா, பயங்கரமா குளிருதுங்க. அப்பா, இந்த வாட்டி குளிரு அதிகமா இருக்குல்லங்க. ஆமா கௌசல்யா, பயங்கரமா குளிருது. என்ன இவ்ளோ காலையில எந்திரிச்சிட்ட? கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? ஏங்க, எந்திரிக்கலனா வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது? அதான் 2 மருமகளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள கிட்ட சொல்லிதான் வேலை வாங்கலாம்ல? அவங்க கிட்டயா? சரிதான், 2 பேருக்கும் வீட்டு வாசல்ல கோலம் கூட போட வராது. ஆ, அவங்க சிட்டில வளர்ந்தாங்கல்ல, அதனால அப்படிதான் இருப்பாங்க. அப்ப கௌசல்யா அம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சின்ன மருமக குசுமா அங்க வந்தா. வாமா சின்ன மருமகளே, வா. என்ன மாமா, 2 பேரும் இவ்ளோ காலையில இந்த குளிர்ல எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அத்தை கோலம் போட்டுட்டு இருந்தா, அதான் அவளுக்கு துணையா இங்க இருக்கேன். வாமா குசுமா, நான் கூட உனக்கு கோலம் போட சொல்லி தரேன், வா. ஆமா குசுமா, அத்தை கிட்ட இருந்து கத்துக்கோ. நீ கூட இந்த வேலையெல்லாம் செய்யணும்ல? ஆ, அது எனக்கு கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. இவ்ளோ காலையிலேயே உனக்கு பசிக்குதா? சரி சரி இரு, கோலம் போட்டுட்டு வந்து உனக்கு காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போய் அவங்க 3 பேருக்கும் காஃபி போட்டாங்க கௌசல்யா. ஏமா குசுமா, உனக்கு காலையில எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறது பழக்கமா? அது எந்திரிச்சோன்னே பசி எடுத்துச்சு. அப்படியா, சரி பரவாயில்ல. அத்தை, எனக்கு ஜிலேபி பண்ணி தரீங்களா அத்தை? என்னது, இவ்ளோ காலையிலேயே உனக்கு ஜிலேபி வேணுமா? ஆமா மாமா, ரொம்ப நல்லா இருக்கும் காஃபி குடிச்சோன்னு ஜிலேபி சாப்பிட்டா. குசுமா, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ஏதாவது ஒன்று சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு குசுமாவை உள்ளுக்குள்ள அனுப்புனாங்க அவங்க. அவங்க 2 பேருக்கும் குசுமா நினைக்கிறது கொஞ்சம் கூட புரியல. என்ன கௌசல்யா, உன் சின்ன மருமக எப்படி இருக்காளே? ஆமாங்க, எனக்கு கூட அதான் புரியவே இல்லை. இவ புதுசா வந்திருக்காளே, எதுவும் அமைதியா இருப்பான்னு பார்த்தா நல்லாவே கேட்டு வாங்குறாளே. எல்லாத்தையும் கேக்குறதுல தப்பு இல்ல, ஆனா இவளுக்கு இருக்கிறதுல ரொம்ப விசித்திரமான கோரிக்கையா இருக்கே. ஆமாங்க, யாராவது காலையில எந்திரிச்சோன்னு காஃபி குடிச்சிட்டு ஜிலேபி சாப்பிடுவாங்களா என்ன? ஆ, ஆமா கௌசல்யா. அத்தை, என்னாச்சு 2 பேருக்கும்? 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சீரியஸா? எல்லாம் புது மருமக குசுமாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். குசுமாவா? அப்படி குசுமா என்ன பண்ணா மாமா? புதுசா வந்திருக்காளேன்னுட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா காலையில எந்திரிச்சு என்னையே காஃபி போட்டு தர சொல்லி ஜிலேபி வேற கேக்குறா. என்னதா, இவ்ளோ குளிர் காலத்துல இவ்ளோ காலையில ஜிலேபியா? ஆமா கீர்த்தி. அதுக்கு நீங்க என்னத்த சொன்னீங்க? நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ஏதாவது பண்ணி வைக்கிறேன்னுட்டு சொன்னேன். வேற என்ன சொல்ற?
ஆ, அது சரி போங்க. இப்போ என்ன பண்றது, வாங்க கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது சமைக்கலாம் தான் அப்படின்னு மாமியார் மருமக 2 பேரும் கிச்சனுக்குள்ள போய் சமைக்க வந்தாங்க. அப்பதான் சின்ன பையன் ராஜேஷ் அங்க வந்தான். இந்த குளிர்காலத்துல இவ்ளோ காலங்காத்தால நீங்களும் அம்மாவும் சேர்ந்து கிச்சன்ல என்ன பண்றீங்க? ஆ, உன் ஆசை மனைவி காலங்காத்தாலே எங்களை ஜிலேபி பண்ணி தர சொன்னா, அதான் பண்றோம். என்னது, இவ்ளோ காலங்காத்தால ஜிலேபி கேட்டாளா? குசுமாக்கு என்னாச்சு இப்படி எல்லாம் கேக்குறா? ராகேஷ் தம்பி, எங்களுக்கு மட்டும் என்ன தெரியும், புதுசா வீட்டுக்கு வந்திருக்க மருமக, அதான் அவ ஆசையா கேட்டாலேன்னு பண்ணி தரோம். அவளுக்கு அதான் பிடிக்கும் போல இருக்கே. ஐயோ, நீங்க எதுவும் சிரமப்பட வேணாம், நீ உங்களால முடிஞ்சா மட்டும் பண்ணுங்க. அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் குசுமா அங்க வந்தா. அத்தை, ஜிலேபி ரெடி பண்ணிட்டீங்களா? அது கூட சேர்ந்து எனக்கு பஜ்ஜி கூட பண்ணித்தாங்க, சூப்பரா இருக்கும் தா. என்னம்மா குசுமா, அதுக்குள்ள ஏதாவது வேற ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா உனக்கு? குசுமா, நீ சாப்பிடுறது கேக்குறதெல்லாம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ்க்கு தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க, நீ மட்டும் தான் காலையிலே சாப்பிடுற. எங்க வீட்லலாம் நான் இப்படிதான் சாப்பிடுவேன்க்கா. சரிம்மா குசுமா, கேட்டுட்டல, நாங்க பண்ணி தரோம், போதுமா? அப்ப நான் 2 தோசை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல. அப்படி சொல்லிட்டு குசுமா அங்கிருந்து போயிட்டா. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா, என்னம்மா இந்த பொண்ணு காலையில இவ்ளோ சாப்பாடு சாப்பிடுறா? பரவாயில்லடா, சின்ன பொண்ணு தானே, சாப்பிட்டுட்டு போட்டோம். என்னவோ பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு ராகேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. என்னவோ கிச்சன்ல எல்லாம் அடாவடியா தான் இருந்தது. அப்பதான் பெரிய பையன் ராஜேஷ் அங்க வந்தாரு. கீர்த்தி, எனக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமா டிஃபன் கொண்டு வா. ஆ, வரேங்க, இன்னும் 10 நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சுட சுடான பஜ்ஜி ஜிலேபி எல்லாம் எடுத்துட்டு கீர்த்தி அங்க வந்து நின்னா. என்ன இது, நான் டிஃபன் தானே கேட்டேன், ஸ்நாக்ஸ் கேட்கலையே. என்னங்க, இன்னைக்கு இதுதான் டிஃபன், உங்களோட மச்சினிச்சி கொடுத்த ஆர்டர் தான் இது. ஒவ்வொருத்தருக்கெல்லாம் எங்களால் ஒவ்வொன்றும் சமைக்க முடியாது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் சமைக்க முடியும், அதை எல்லாரும் சாப்பிடணும். அப்படின்னா யார் இதை உன்னை சமைக்க சொன்னாங்களோ அவங்களுக்கே இதை வெய்ய, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு ராஜேஷ் அங்கிருந்து போயிட்டாரு. கீர்த்தி கௌசல்யாக்கும் ரொம்ப சிரமமா இருந்தது. என்ன மாமியாரும் மருமகளும் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே? என்னங்க, பெரியவன் எதுவுமே சாப்பிடாம இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. பின்ன சின்ன பையனுக்கு சின்ன மருமகளுக்கு பிடிச்சது மட்டும் செஞ்சா அதை மட்டும் அவன் எப்படி சாப்பிடுவான்? எல்லாருக்கும் பிடிச்சதா தனித்தனியா சமைக்கணும்னா நேரமே பத்தாதே மாமா. அப்பனா நீங்க தான் குசுமாக்கு புத்தி சொல்லணும். சரிங்க மாமா. அப்பதான் குசுமா அங்க வந்தா. அடடே அத்தை, அக்கா, ஜிலேபி பஜ்ஜிலாம் ரெடியா? பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நீ முதல் தடவை எங்களை வாயை விட்டு கேட்டதுனால இதெல்லாம் செஞ்சிருக்கோம் குசுமா. பார்க்க எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா ஒரு ஐட்டம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சே. அது என்ன குசுமா? அதாக்கா, சட்னி, கிரீன் சட்னி, ரெட் சட்னி, இது 2 தான் சூப்பரா இருக்கும். குசுமா, காலையில எந்திரிச்சு இந்த 2 ஐட்டம் பண்ணதே பெரிய விஷயம், இதுல இது பண்ணு அது பண்ணுன்னு சொன்னா ரொம்ப அதிகம் குசுமா. நான் சும்மா சொன்னேக்கா, கோச்சுக்காதீங்க. சரி, இது சூடா இருக்கும் போதே கிடுகிடுன்னு சாப்பிடணும் அப்படின்னு தட்டு நிறைய ஜிலேபியும் பஜ்ஜியையும் கிடுகிடுகிடுன்னு சாப்பிட்டு முடிச்சா குசுமா. இப்படின்னு பாக்குறதுக்குள்ள மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டா. என்னதா இவா, ஒரு வாய் சாப்பிடுறீங்களான்னு நம்மள ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கோ அதுதான் ஒண்ணுமே புரியல மருமகளே. ஐயோ, இந்த குசுமா எப்படிப்பட்ட கேரக்டர்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. ஐயோ, இவ இந்த மாதிரி சாப்பிட்டானா வீட்டுல இருக்க அரிசி சாதம் பருப்புன்னு எல்லாமே ஒரே வாரத்துல காலி ஆயிடும். அத்தை, ஒரு வாரம் இல்லத்த, ஒரே நாள்லயே காலி ஆயிடும். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் காவியா அங்க வந்தா. என்னம்மா, நீங்களும் அண்ணியும் ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல, என்னாச்சு? எல்லாம் உங்க சின்ன அண்ணிய பத்தி தான்மா பேசுறோம். சின்ன அண்ணியா? அவங்க என்னம்மா பண்ணாங்க? காலையில எந்திரிச்சோன்னே எங்க 2 பேரையும் ஜிலேபியும் பஜ்ஜியும் செய்ய சொன்னா. நிறைய செஞ்சோம், மொத்தத்தையும் அவளே சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஆமா, வந்து ஒரு வாரம் கூட ஆல, மொத்த வீடியும் மாத்திட்டா தெரியுமா? ஓ, இதா பிரச்சனையா? அம்மா, குசுமாவை எனக்கு காலேஜ் டைம்ல இருந்து தெரியும், அவன் வீட்டுல கூட இப்படிதான் சாப்பிடுவா. இததான் சொன்னீங்களா? அப்பதான் குசுமா ரூம்ல இருந்து வெளியே வந்தா. ஒரு மஃப்லர், அதுக்கப்புறம் தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா. அத்தை, எனக்கு மறுபடியும் பசிக்குது, ஏதாவது சுட சுடன்னு பண்ணி தரீங்களா? சொல்லுமா, இப்ப என்ன வேணும் உனக்கு? ஏதாவது சூப்பு இல்லைன்னா சுட சுடான்னு ஏதாவது குடிச்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும். குசுமா, உனக்கே இப்படி சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தோன்னா நாங்க எப்பமா சாப்பிடுறது? ஐயோ அத்தை, உங்களை சாப்பிட வேணாம்லாம் நான் சொல்ல, நீங்களும் சாப்பிடுங்க. ஆனா நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுது. குசுமா, நீ காலேஜ்ல எப்படி இருந்தியோ இப்ப கூட அப்படியே தாண்டி இருக்க. இவ்வளோ காலங்கள் ஆகியும் சாப்பிட்றத விடலையா நீ?
என்னடி பண்றது, அதுவே பழகிடுச்சுல. கொஞ்சம் பழக்க வழக்கத்தை மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னத்த செய்யறது, நீங்க இன்னும் சூப்பரா சமைச்சீங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிடணும்னு ஆசைதான் எனக்கு வரும் தெரியுமா. சரிதான் போ, புதுசா வீட்டுக்கு வந்திருக்க, ஆனா எங்க அம்மாவே நீ நல்லா மிரட்டுறடி அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தியும் கௌசல்யாவும் மட்டும் இன்னும் இந்த குசுமா என்னெல்லாம் ஆர்டர் போட போறாளோன்னு பதறிக்கிட்டு இருந்தாங்க.